ஹலோ எல்லாருக்கும் இன்றைக்கி ஈஸி அண்ட் சிம்பிளான சட்னி ரெசிபி பார்க்கலாமா. ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் விட்டுட்டு காஞ்ச மிளகாய் அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நீளமாக 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அது போட்டுட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 3லேருந்து 4 தக்காளி மீடியமாக இருக்கா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நீளமாக அதுவும் வெட்டி போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்குறேன். வதக்கினதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி புதினா நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த புதினாவையும் அதில் போட்டுடுறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் தேங்காய் சில் வேணும்னா போட்டுக்கலாம். நான் ஆட் பண்ணியிருக்கேன். 2லேருந்து ஒரு 3 சில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் சில் போட்டோன்னா அது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து ஒரு தாளிப்பு கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான சட்னி ரெடி ஆகிடும். இது கொத்தமல்லியெல்லாம் போடலாம், வேணும் அப்படின்னா புதினா கூட போட்டுக்கோங்க. பட் நான் வெறும் புதினா மட்டும் தான் போட்டிருக்கேன். இது தோசை இட்லி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தாளிப்பும் நீங்கள் உங்களோட விருப்பப்படி கொடுத்துக்கலாம். இல்லை இதில் வேறு ஏதாவது இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னாலும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா தேங்காவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். வேணும்னாலும் பயிர் வகைகளை ஆட் பண்ணிக்கலாம்.